சுஜூதுக்கு எப்படி போகணும்? முதலாவது கைய வச்சு, முதலாவது கைய வச்சு விளங்குங்க. கிருஷ்ணா எங்க மேலோங்கி சென்று விளங்குனா இம்தியாஸ் பாய் என்ன சொன்னார்? முதலாவது கைய வச்சு, இவரு முட்டங்கால வச்சு. போதுமா? விளங்கிச்சா? விளங்கிச்சா விஷயம்? ஷாஃபி மதம் என்ன சொல்லுது? முதலாவது முட்டங்கால வைக்கணும். அப்ப இந்த உம்மத்துல இந்த ஸ்ரீலங்காவுடைய முஸ்லிம்கள் 1200 வருஷம் அமல் என்ன என்ன? முதலாவது முட்டங்கால். ஏன் கையா பிறண்டுச்சு? சில தஜ்ஜாலியத்துகளால. தெளிவா பேசுவோம், ஒன்றே மறைக்க வரைக்க தேவை, கெட்ட தெளிவா பேசுவோம். சில தஜ்ஜால்களுடைய வாதங்களால அவங்க என்ன செஞ்சாங்க? அபூதாவுதுல வர ஹதீஸ் ஒன்று கொண்டு போய் மக்களை ஏமாத்தினாங்க. முன்னால வச்சு காட்டினாங்க, இந்த பாருங்க என்ன, இதா சஜத அஹதுக்கும் ஃபலா யப்ருகன்ன கபுராக்கில் பஈர் வல்யதா யதைஹி கப்ல ருக்பத்தைஹி. நீங்க சுஜூதுக்கு போகல ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூத் செய்யவானா, முதலாவது உங்களோட கையை வைங்க, அதுக்கு பின்னால முட்டங்கால வைங்க. இது அபூதாவுதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? சஹீஹானண்டா சனதுல சஹீஹான ஹதீஸா? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. எது சஹீஹானது? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. அப்ப வாசகம் சனதுல சஹீஹ் என்று மத்தன்ல சஹீஹா இல்ல, அது சஹீஹ் ஆகுமா? மத்தன் மக்லூபா இருக்குது. மக்லூபுல் மத்தனான ஹதீஸுக்கு ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன? தஈஃப். அதனுடைய சனத் சஹீஹா இருக்குது. மத்தன் மக்லூப், எனவே அது தஈஃப் ஆயிடுச்சு. இந்த ஹதீஸுடைய சனது சஹீஹானது, ஆனா வாசகம் பிறந்தது. வாசகம் பிறந்தது. இதனுடைய முதல் வாசகம் என்ன சொல்லுது? இதுல 2 வாசகம் மிக. முதல் வாசகம் சொல்லுது, நீங்க ஒட்டகம் மாதிரி படுக்கவான சுஜூத்ல, ஒட்டகம் படுக்கிறது போல சுஜூத் செய்யவான. இது முதலாவது வாசகம். 2வது வாசகம், முதலாவது உங்களோட கையை வைங்க, அதுக்கு போற முட்டை காலவை. சரியா? 2 வாசகம். முதலாவது வாசகம், ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவான. ஒட்டகம் முதலாவது எதை வச்சு படுக்குது? அதுல முன்னங்காலையா பின்னங்காலையா? முன்னங்கால. நீங்க பாலைவனத்துல போய் அதுக்குன்னு தேடி பாருங்க. நான் ஒட்டகத்தோட 6 வருஷம் இருந்தவன். எந்த ஒரு ஒட்டகம் பித்தத்தை வச்சு படுக்காது. முதலாவது அதுல கையில 2 மடிப்பு இருக்கும், அதாவது முன்னங்கால 2 மடிப்பு இருக்கும். அதுல முதலாவது மடிப்பை அடிச்சு குத்தி இப்படி கிட்ட கொண்டு வரும். இப்படி ஒரு அடைச்சி போட்டு அது படுத்து போட்டுதான் பித்தத்தை வைக்கும். அப்ப இந்த ஹதீஸுடைய முதல் வாசகம் என்ன செய்யுது? சொல்லுது, நீங்க சுஜூதுக்கு போகல முதலாவது கையை வைக்க வானான்னு சொல்லுது. வேணுங்களா? ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா அப்படின்னா முதலாவது கையை வைக்க வானான்னு சொல்லுது. 2வது வாசகம் என்ன சொல்லுது? முதலாவது கையை வைங்கன்னு சொல்லுது. வேலைங்கச்சா? இந்த நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்க இமாம்களுக்கு கிடைக்கல. நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு தெரியாண்டு அந்த ஹதீஸ் உங்களுக்கு அறிவிச்சதே அவங்கதான். அப்ப முதல் வாசகம் 2வது வாசகத்துக்கு முரண்படுது. முதல் வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைக்க வானண்டு, 2வது வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைங்க. முன் பின் முரண்பாடுள்ள பேச்சுக்கு உளறல் என்று சொல்லுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் உளர மாட்டார்கள். நான் வற்றுருக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி உளர மாட்டான். எனவே இந்த ஹதீஸுடைய வாசகம் எங்கோ பிறண்டு இருக்குது. இதுல இருந்து இஸ்திம்பாத் பாத்தில் ஆயிட்டு, இதுல இருந்து சட்டம் எடுப்பது வீணாயிட்டு. எனவே 4 மதகுடைய இமாம்களும் இதை விட்டாங்க. உம்மத்திட 1300 வருஷமும் இதை அமல் செய்யல. இந்த தஜ்ஜாலியத்து தான் இதை கிளறி உம்மத்தை வழிக்கு எடுத்தாங்க. சரி, இதே அபூதாவுதுல, திருமிதில, நசாயில, இப்னு மாஜால, சுனனுல் அர்பால ஹதீஸ் பதிவாகுது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வதஅ ருக்பதைஹி قبل யதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போவாங்கண்டா தண்ட கையை வைக்கிறதுக்கு முன்னால முட்டங்கால்களை வச்சு சுஜூத் செய்வாங்க. யாரு சொல்லுங்க? யாரு? ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்?
இதே அபூதாவுதுலயும் இந்த ஹதீஸ் இருக்குது, திர்மிதிலையும் இருக்குது, நஸாயிலையும் இருக்குது. இதுவும் சஹீஹான சனதுள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸை காட்டாம அந்த ஹதீஸை காட்டுறான்? இந்த அநியாயத்தை செய்யறான்? இவங்க உண்மையிலேயே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே இவங்கள மகா பொய்யர்கள் என்று. தஜ்ஜால் மட்டும் சொல்லல, தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன் என்னாங்க. சொன்னாங்க தஜ்ஜால்கள் மகா பொய்யர்கள் என்னாங்க. சந்தேகம் இல்லாம படு பொய்யர்கள்.